எக்ஸ்ட்ரீம் ஃபயர் மோட்ல இறங்கி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆமா, எனக்கே தெரியல. நான் அந்த டைம்ல அந்த ஷாட்ல என்ன பண்ணேன், அந்த டயலாக்ஸ் எல்லாம் என்ன பேசினேன், எதுவுமே எனக்கு தெரியாது. மெயினா விபு கதிர் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாரு. அந்த சீன்ல வந்து நான் உண்மையாவே ரொம்ப கோவப்பட்டு அவரை வந்துட்டு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன முடியுமோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம்ல. குந்தவைக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிட்டா ஜனனியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது. கேரக்டர்லேருந்து வெளியே ஈஸியாக வந்துடுவேன் நான். எப்பாவது ரொம்ப அழுகிற சீன் வந்தால் மட்டும், ஃபுல் டே அழுகிற மாதிரி இருந்தால் மட்டும் நமக்கு வந்து அந்த உள்ளேயே அந்த ஒரு சேட்னஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் எனக்கு கஷ்டம். பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நிறைய விமன் வந்து நம்மகிட்ட அப்படி பேசும்போது ஓகே நம்ம வந்து பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் போல. உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் சக்தி பிடிக்கும்? லைக் ஜனனியா பார்க்குறப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுற சக்தியை தான் எனக்கு பிடிக்கும் ஜனனியா. இது வரைக்கும் எதிர்நீச்சலில் நான் ஷூட் பண்ண ஸ்பாட்லேயே எனக்கு இதுதான் ஃபேவரட்டான ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். சேர் டிக்கெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. எதிர்நீச்சல்ல ஜனனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப ஆக்ஷன் மோட்ல எல்லாம் இறங்கி இருக்கீங்கல்ல, சோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து அந்த சீன் அவ்வளோ ஆக்ஷன் மோட்ல நான் இறங்குவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த சீன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னார், இன்னும் கூட கொஞ்சம் கோவம் காட்டலாமா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் ஜனனி அந்த அளவுக்கு ரேஜ் காட்டினது இல்லைல்ல. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கோவப்படலாமா அப்படி சொல்லி கேட்டார். ஸோ ஐ தாட் ஐயோ நம்ம நல்லா பண்ணலையோ, சரி ஓகே இந்த வாட்டி நல்லா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செகண்ட் டேக், ஃபர்ஸ்ட் ஃபுல் டேக் எடுக்கும்போது அந்த கோவம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டோம். அப்போ சார் சொன்னார் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சப்போஸ் கம்மியாக வேணும்னா அவரே சொல்லுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரீம் ஃபயர் மோட்ல இறங்கி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆமா, எனக்கே தெரியல. நான் அந்த டைம்ல அந்த ஷாட்ல என்ன பண்ணேன், அந்த டயலாக்ஸ் எல்லாம் என்ன பேசினேன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல்லா வைப்ரேட் ஆயிட்டு இருந்தேன். ஃப்ரம் த இன்சைட் ஐ வாஸ் வைப்ரேட்டிங். என்ன பேசினேன் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஷாட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கை தட்டினாங்க. சார் வந்து கை கொடுத்தாரு. அப்பதான் ஓகே இதுதான் எதிர்பார்த்தாரு போல, இதுதான் வேணும் போல அப்படின்னு. பட் எவ்ரிபடி இந்த சீன் கோஆப்ரேட்டட். மெயினா விபு கதிர் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாரு. அந்த சீன்ல வந்து நான் உண்மையாவே ரொம்ப கோவப்பட்டு அவரை வந்துட்டு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன முடியுமோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம்ல. அதுவும் கதிர் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவரு கோஆப்ரேட் பண்ணது தான் இருக்கிறதே எனக்கு வந்து அந்த சீன் நல்லா வந்ததுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் மீ, கதிர் கோஆப்ரேட் பண்ணனாலையும் எல்லாரும் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சூப்பரா கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னும் கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்தேன், குந்தவைக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிட்டா ஜனனியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது. அது என்ன நீங்க பாப்பீங்க, சப்போஸ் குந்தவைக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா ஜனனி ரியாக்ஷன் நீங்க பாப்பீங்களே, அப்ப பாத்துக்கோங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து ஜனனி இப்ப ஆக்ஷன் மோட்ல பார்த்தாச்சு. அதாவது திடீர்னு வந்து கோவம் வந்து அந்த அம்மன் படத்துல எல்லாம் ஒரு ஆக்ரோஷம் வந்து மூஞ்சிலாம் ரெட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்க முடிஞ்சது. சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இன்டென்ஸா போயிட்டு வரப்ப நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அது எப்படி இருந்தது? அதுல இருந்து எப்படி ஓவர் கம் ஆனீங்க? இட் வாஸ் நாட் தேட் டஃப் ஃபார் மீ. எப்போவுமே வந்து அந்த கேரக்டர்லேருந்து வெளியே ஈஸியாக வந்துடுவேன் நான். எப்பாவது ரொம்ப அழுகிற சீன் வந்தால் மட்டும், ஃபுல் டே அழுகிற மாதிரி இருந்தால் மட்டும் நமக்கு வந்து அந்த உள்ளேயே அந்த ஒரு சேட்னஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் எனக்கு கஷ்டம். நாட் ஜஸ்ட் இங்கே இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்லையும் சரி இங்கேயும் சரி, ரொம்ப ஃபுல் டே ஹோல் டே நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாடியில் அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம வந்து திருப்பி டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது நம்ம இட் இஸ் ஆ ட்ரிக். நம்ம ட்ரிக் பண்ணி டக்குன்னு வெளியே அனுப்பிச்சிடலாம். எனக்கு எல்லா எமோஷன்ஸும் ஈஸியா ஐ கேன் கம் அவுட். பட் அந்த சேட் எமோஷன் மட்டும் இட் இஸ் லிட்டில் மோர் டஃப் ஃபார் மீ டு கெட் அவுட் ஆஃப் இட். அது மட்டும் கொஞ்சம் டஃப். மற்றதெல்லாம் ஓகே. சேட் எமோஷன் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆங்கிரி அன்னைக்கு அந்த சீன் முடிச்சோன்னே ஐ கேம் அவுட் ஆஃப் இட் ஈஸியா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்ப ஜனனி கேரக்டர்ல வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டரா பார்க்கப்படுது. இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், இவங்க எல்லாம் மாத்தணும், இந்த இடத்துல கோவப்படணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்றீங்க இல்லையா. பப்ளிக் கிட்ட தான் அந்த ரியாக்ஷன் பார்க்க முடியும். நிறைய கேள்விகளாவும் உங்ககிட்ட வைப்பாங்க, ஜனனி எங்களுக்காக இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அதிகமா நேர்ல உங்ககிட்ட பார்த்து கேட்கிற கேள்வினா என்ன? இது வரைக்கும் நேர்ல என்னை பார்த்து கேள்வியா கேட்டதில்ல. நிறைய பேர் நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்றீங்க, என்ன நீங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நிறைய விமன் வந்து நம்மகிட்ட அப்படி பேசும்போது ஓகே நம்ம வந்து பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் போல. இந்த கேரக்டர்
ஃப்ரேம்ல வரனால ஸ்க்ரீன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுனால நிறைய பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்றதே அவங்க அப்படி வந்து சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. அது ஒரு கேரக்டர் மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறோம். மெயினாக விமனுக்கு அது போய் சேருது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் ஏன் இது பண்ணல அதை பண்ணலன்னு என்றைக்குமே யாருமே வந்து கேட்டது கிடையாது. நம்ம கமெண்ட்ஸில் சும்மா அதை பார்க்குறோம். தட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் த ப்ரொமோ டக்குன்னு பார்க்குறேன் அந்த ஒரு மொமெண்ட்டில் தான். பட் நம்மளை டேரெக்டாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஜனனி ஆஸ் அ ஹோல் கேரக்டராக தான் தெரியும். அப்போ வந்து நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, உங்களால் நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. தே ஆர் ஷவரிங் மீ சோ மச் ஆஃப் லவ். அடுத்ததா அப்படியே சக்திக்கு வந்தோம்னா அவர் இப்ப அண்ணின்னு சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ரெமோவா மாறுறாரு, திடீர்னு பார்த்தா அம்பியா இருக்காரு. யாருங்க நீங்க? நீங்க யாரு? உங்க கேரக்டர் என்ன? யார் சைடு தான் நீங்க நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் சக்தி பிடிக்கும்? லைக் ஜனனியா பாக்குறப்ப. ஜனனியா பாக்குறப்போ அஃப்கோர்ஸ் எனக்கு ரெமோ, உங்க பாஷையில ரெமோயா, எனக்கு சப்போர்ட் பண்ற சக்தியை தான் எனக்கு பிடிக்கும் ஜனனியா. பட் ஆனா மக்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த கொஸ்டின் கேட்கும் போது தானே ஆஸ் அ சீரியல் இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுதுன்னு கேட்க வைக்கிறாருனாலே அது ஒரு டைரக்டருக்கு ஒரு சக்சஸ் தானே. ஏன் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியாவே கேட்கறாங்கனாலே அது ஒரு டைரக்டருக்கு சக்சஸ் தான். ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்றாரு இல்லையா. 4 பிரதர்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருந்தா கரெக்டா இருக்காது. அந்த ஒரு கேரக்டர் இட் இஸ் நாட் ஹிஸ் ரியல் கேரக்டர், இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் சக்தி இந்த மாதிரி ஒரு சினாரியோல இப்படி ரியாக்ட் பண்றாரு, சக்தி இந்த மாதிரி ஒரு சினாரியோல இப்படி ரியாக்ட் பண்றாரு, இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு ஆடியன்ஸ் கேட்டாலே இட்ஸ் அ சக்சஸ் ஃபார் தி டைரக்டர். அது அது அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி பீப்புள் சேஞ்ச், அதை தான் அவர் காட்டுறாரு. கரெக்டா? ஏன் இப்ப சக்தி இப்படி மாறிட்டோம்னா நம்ம மனுஷங்க மாற மாட்டோமா? அப்படின்னா யா அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சக்தி அந்த அந்த கேரக்டர் பிளே பண்ணும்போது அது டைரக்டருக்கு எப்படி வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டராக தான் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ குட் இல்லை வென் பீப்புள் கொஸ்டின். இன்னைக்கு கும்பகோணம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க இல்லையா, சுத்தி பாக்குறப்ப எந்த இடத்துல பார்த்தாலும் அவ்வளோ அழகா ஏஸ்தட்டிக்கா கிரீனா இருக்கு. இந்த இடம் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ஏன்னா நீங்க வந்தோடனே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க இங்க. ஐ எம் அ வெரி நேச்சர் லவ்விங் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்றதுல. ஆனா என்ன வந்து அப்படியே ஆக்சுவலி கட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி சீனுக்கு போகணும், என்னால குதிக்கவும் முடியல, என்னால குளிக்கவும் முடியல, ஐயோ சீன் இருக்கே அப்படின்னு. ஆமா, ஏன்னா எனக்கு வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல மை ஹோம் டவுன் இஸ் கேரளா. ஆலுவான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி ரிவர் இருக்கும், ஆலுவா புழைன்னு சொல்லுவாங்க. அங்க எவ்ரி ஆனுவல் டே ஹாலிடேஸ்ல வந்துட்டு நாங்க போயிட்டு டெய்லி இங்கதான் புழைனா பின்னாடி தான் வீடு. ஸோ அங்கேருந்து நடந்து வந்து குடும்பத்தோட எல்லாரும் ஃபேமிலியா நடந்து வந்து நானு, சிஸ்டர், அப்பா, அண்ணாங்க, அத்தை எல்லாரும் ஒன்னா வந்து குளிச்சுட்டு ஃபுல்லா காலையிலயும் ஈவினிங்கும் 2 வாட்டி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடந்தே போவோம். அந்த மாதிரி இது வந்து இட் இஸ் அ பிக்கஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரி ஃபார் மீ. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு புழைக்கு வந்தனால எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் கும்பகோணம் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. நீங்க சும்மா ரோட்ல அப்படியே வரும்போதே ரொம்ப டிவைனா இருக்கும்ல. ஆமா, அந்த சவுண்ட் அங்கங்க பேர்ட் சவுண்ட்ஸ் கேக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. எத்தனை கிரவுட் இருந்தா கூட இருந்தாலும் ஒரு அமைதி நமக்குள்ளே தோணுது. அந்த மாதிரியான ஒரு இடமா தான். இது வரைக்கும் எதிர்நீச்சல்ல நான் ஷூட் பண்ண ஸ்பாட்லயே எனக்கு இதுதான் ஃபேவரட்டான ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, செரீனா இருக்கு, நல்லாதான் இருக்கும். அதான் சொல்றேன், எனக்கு வந்து கட்டி போட்டாங்க. இந்த மாதிரி கண்டினியூட்டி காஸ்டியூமும் இருக்கு, ஷார்ட்டும் இருக்கு. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ஜாய் பண்றதுக்காகவும் வரணும். இப்போ பிளேஸையும் தாண்டி இப்ப இந்த இடத்துல உங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா கும்பகோணம்க்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆடியன்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? அது நான் இப்போதைக்கு சொல்லக்கூடாது. ஆனா நிறைய ட்விஸ்ட் இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எதிர்நீச்சல் தொடர்கிறதுல இதுக்கு மேல வரப்போறது எல்லாமே மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களா தான் இருக்கும். தேர் ஆர் சோ மச் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்ன ஆடியன்ஸ் சொல்றாங்கன்னா, இப்ப ஆதிரையோட கல்யாணத்தையும் இப்படிதான் ஓடி ஓடி எல்லாம் கஷ்டப்பட்டு நிறுத்தி திருப்பி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு இந்த மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் திருப்பி நடக்குது. இங்க எப்படி நடக்கும்? உண்மையா நடத்தி வச்சிருவாங்களா, இல்ல அதே மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் ஆகி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஷாக் வந்துருமா? சர்ப்ரைஸையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது நான் சொல்ல முடியாது. ஆடியன்ஸா வேணா சொல்றேன். கண்டிப்பா வந்து சும்மா ஒரு நார்மலா ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்தாலே எவ்வளவு பிரச்சனை வரும்.
கரெக்டா? அப்ப இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுவும் இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிற ஃபேமிலில ஒரு கல்யாணம் நடக்கணும்னா எவ்வளவு பிரச்சனை வரும். ஒவ்வொரு போராட்டம். ஆமா. ஒவ்வொரு போராட்டம் ஒரு ஒரு என்ன சொல்றது, வார் மாதிரி தான் இருக்க போகுது. அந்த மாதிரி இதுலயும் வந்து நிறைய ஒரு பெரிய பிரச்சனைலாம் தாண்டி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ஓகே. ஆனா நிறைய பழி உங்க மேல போடுறாங்களே. ஜனனி சும்மா இருந்திருந்தா இந்த விஷயம் நடக்காம இருந்திருக்குமா? அந்த மாதிரி பழி போடுறாங்கல்ல உங்க மேல. ஆமாங்க, அப்பப்ப நானே கேட்பேன், ஏன் உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லை, as a character I have to do it. பட் as பாரு நானே கேட்பேன், உனக்கு இது தேவையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்தையும் இவங்களே எடுத்து போட்டுக்கிறாங்க. ஆமா. அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஜனனி as a person அவங்க வந்து she is ஸ்ட்ராங், ரெஸ்பான்சிபிள். அதே சமயத்துல அவங்களுக்காக அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வந்து செல்ஃப்லெஸ்ஸா மத்தவங்களுக்காக யோசிச்சு, மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் முன்ன போய் நின்னு போராடுற ஒரு கேரக்டர். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க திங்க் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான ரியாக்ஷன் ஜனனி குடுக்குறாங்க. ஓகே. அதுக்கு காரணம் இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணுன்றதுதான். இந்த பிரச்சனை இதுலதான் போய் முடியும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அது சம்டைம்ஸ் கரெக்டா போய் முடியலாம், சம்டைம்ஸ் தப்பா போய் முடியலாம். ஆனா அது எல்லாமே வந்து ஜனனி இது தப்பா நடக்கணும் அப்படின்றதுக்காக இது எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பண்ணும்போது சில விஷயங்கள் தப்பாயிடுது, சில விஷயங்கள் கரெக்டாகுது. அதுதான் வந்து. பாவம் அந்த பொண்ணு மேல கோவமும் பட முடியல. நல்ல பொண்ணா இருக்காங்க அப்படின்னு. ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் திட்டும் போது ஐயோ திட்டுறாங்களே அப்படின்னு இருக்கும். பட் as a character she is like that. தப்பு நடக்கும். for everyone. அதுதான் அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இன்னுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜனனியா உரிமைக்காக குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க, உறவுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆடியன்ஸோட லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் நிறையவே கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். கும்பகோணமே இன்னும் சூப்பரா என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தேங்க்யூ.